வணக்கம். இந்தியர்கள் பொதுவாக கர்மாவில் நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதை நாம் அறிவோம். அதை உறுதிப்படுத்தும் விதத்திலான சம்பவங்கள் நடக்கத் தொடங்கியுள்ளன. அதாவது, கெனடியன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு அவரது கர்மாக்களின் பலன் கிடைக்க தொடங்கியுள்ளது என்று சொல்லலாம். உலகிலேயே மிகவும் பிரபலமான ஒரு ஆன்டி இண்டியன் அல்லது வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஆன்டி இண்டியன் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ என்ற கெனடியன் பிரதமர் என்பது தெரிந்த விஷயம்தான். இந்தியா கனடா இடையேயான உறவு மிகவும் மோசமடைவதில் அவரது பங்களிப்பு மறுக்க முடியாததாகும். அந்த ஜஸ்டின் ட்ரூடோ இப்போது அவரது நாட்டில் பிரதமராக தொடர்வதே சிரமம் என்ற விதத்தில் ஒரு சூழல் உருவாகியுள்ளது. அதாவது, ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய கட்சி பெரும்பான்மையை இழந்துள்ளது என்பதுதான் விஷயம். நமது இந்தியாவில் உள்ளதைப் போலவே கனடாவில் பல கட்சிகள் உள்ளன. அதில் முக்கியமானவை லிபரல் கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி, NDP அதாவது நியூ டெமோக்ராட்டிக் கட்சி போன்றவையாகும். 2021 தேர்தலில் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி 160 இடங்களை பெற்றிருந்தது. கனடாவில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் மொத்தமாக 338 இடங்கள் உள்ளன. நமது நாட்டின் மக்களவையை போன்ற அமைப்புதான் கனடாவில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் மொத்தம் 338 இடங்கள் உள்ள நிலையில் அங்கு பெரும்பான்மை பெறுவதற்கு 170 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் 2021 தேர்தலில் ஜஸ்டின் ட்ரூடோவின் கட்சி 160 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. அதாவது, ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி தனிப்பெரும்பான்மையை பெற்றிருக்கவில்லை அந்த தேர்தலில். அந்த வகையில் மொத்தமாக 32% வாக்குகளை பெற்றிருந்தது ட்ரூடோவின் கட்சி. ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி ட்ரூடோவின் லிபரல் கட்சியை விட அதிக வாக்கு சதவிகிதத்தை பெற்றிருந்தது. அதாவது, 160 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த ட்ரூடோவின் லிபரல் கட்சி 32% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி 34% வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் அந்த கட்சி 119 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. அதனால் அந்த தேர்தலுக்கு பிறகு அங்கு ஜக்மீத் சிங் எனப்படும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சீக்கியரின் தலைமையிலான நியூ டெமோக்ராட்டிக் கட்சி கேம் சேஞ்சராக மாறியது. காரணம், அந்த கட்சி 17.82% வாக்குகளை பெற்றதோடு 25 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அந்த வகையில் வாக்கு சதவிகிதத்தின் அடிப்படையில் அந்த கட்சி அங்கு 3வது பெரிய கட்சியாக மாறியது. அதனால் அந்த கட்சியின் ஆதரவோடு ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்தார். ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோவின் கட்சிக்கு 160 இடங்கள் இருந்த நிலையில் இந்த NDP கட்சியின் 25 இடங்களும் சேரும்போது தேவையான 170 இடங்கள் கிடைத்து விடுகின்றன. அதனால் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்தார். எனவே இதுவரை ஜஸ்டின் ட்ரூடோவின் ஆட்சி NDPயின் ஆதரவோடுதான் நடந்து வருகிறது. இங்கு இந்தியா கனடா இடையேயான உறவு மிகவும் மோசமடைவதில் இந்த NDP கட்சியின் பங்களிப்பு மிக அதிகமாகும். NDPயின் தலைவராக உள்ள ஜக்மீத் சிங் பிரபலமான ஒரு இந்திய விரோதி ஆவார். அவர் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு காலிஸ்தான்வாதியாக உள்ளவராவார். அதனால் அவரும் அவரது கட்சியும் எப்போதுமே இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதில் வியப்பொன்றும் இல்லைதான். ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோவும் அதுபோன்ற ஒரு நபர்தான் என்பது பதவிக்காக என்னவெல்லாம் செய்கிறார் என்பது வியப்பான விஷயமாகத்தான் உள்ளது. காரணம், இரு நாடுகளின் உறவு மற்றும் சர்வதேச நிலைப்பாடுகள், அரசியல் பொறுப்பு ஆகியவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்தியாவிற்கு எதிராக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவராவார் ட்ரூடோ. ட்ரூடோவின் அரசு நிலைக்க வேண்டுமானால் இந்த காலிஸ்தான்வாதியான ஜக்மீத் சிங் தலைமையிலான NDPயின் ஆதரவு அவசியமாகும். அதனால் NDP கட்சியும் அதோடு சேர்ந்து செயல்படும் காலிஸ்தான் அமைப்புகளும் எல்லாம் கனடாவில் நடத்திய இந்திய விரோத செயல்கள் அனைத்திற்கும் ட்ரூடோ துணை நின்றார். பொதுவாகவே வெள்ளையர்களுக்கு இந்தியா மீதுள்ள ஒரு மனோபாவத்தை பற்றி நாம் அறிவோம். அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்தான் காலிஸ்தான்வாதிகளை எல்லாம் வளர்த்து விடுகின்றன என்பது உலகம் அறிந்த விஷயமாகும். அந்த நாடுகளில் இருந்து கொண்டுதான் அவர்கள் இந்தியாவிற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அவ்வாறு காலிஸ்தான்வாதம் வலுவடைந்து இந்தியாவின் உள் விவகாரங்களில் கூட அவர்கள் தலையிட தொடங்கிய போது இந்தியா கனடாவிடம் வலியுறுத்தி கூறியது, அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இந்தியாவில் கொடும் குற்றங்களை செய்துள்ள பல பயங்கரவாதிகள் உங்கள் நாட்டில் சுகமாக வாழ்ந்து வருகிறார்கள். அது இந்தியா கனடா இடையேயான உறவை பாதிக்காமல் இருப்பதற்காக குறைந்தபட்சம் நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கனடாவில் நடக்கும் இந்திய விரோத செயல்களை இந்தியாவின் ஒரு நட்பு நாடு என்ற வகையில் கனடா தடுக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி வந்தது இந்தியா. ஆனால் இந்தியாவின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்பது மட்டுமல்லாது மிகவும் பொறுப்பற்ற முறையில் செயல்படவும் கருத்துக்களை கூறவும் செய்திருந்தார் ஜஸ்டின் ட்ரூடோ. அதற்கிடையில் நிஜார் என்ற காலிஸ்தான்வாதி கொல்லப்படுகிறான், அதை இந்தியாதான் செய்தது என்று கனடா குற்றம் சாட்டியது. அந்த விஷயத்தில் NDP ட்ரூடோவிற்கு முழு ஆதரவை அளித்தது. அவ்வாறு இந்திய விரோத நிலைப்பாடுள்ள ஜக்மீத் சிங்கின் ஆதரவோடு இந்திய விரோத நகர்வுகளுக்கு ஒத்துழைக்க தொடங்கினார் ட்ரூடோ.
உலக தலைவர்களை எல்லாம் அழைத்து இந்தியாவை குறை கூறுவது, இந்தியாவிற்கு எதிராக அவர்களின் ஆதரவை கோருவது, இந்தியாவின் நட்பு நாடுகளுடைய தலைவர்களை அழைத்து பேசுவது, அவர்களிடம் இந்தியாவிடம் இடைவெளியை கடைபிடிக்குமாறு வேண்டுவது என்று அனைத்து விதமான அடிமட்ட அரசியல் விளையாட்டுகளையும் ஆடினார் ஜஸ்டின் ட்ரூடோ. இந்தியா மற்ற நாடுகளின் இறையாண்மையில் தலையிடுகிறது என்றும் மற்ற நாடுகளில் ஊடுருவி கொலைகளை நடத்துகிறது என்றும் கூறி அமெரிக்காவின் ஆதரவோடு இந்தியாவிற்கு எதிராக பெரிய அளவிலான பிரச்சாரத்தை நடத்தினார் ட்ரூடோ. ஜஸ்டின் ட்ரூடோவும் அவரது கட்சியும் அவரை ஆதரிக்கும் ஊடகங்களும் இந்திய விரோதிகளும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பெரிய அளவிலான இந்திய விரோத பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அவை அனைத்திற்குமாக இன்று ட்ரூடோவிற்கு பலன் கிடைத்துக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. சமீபத்திய தகவலின்படி ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சிக்கான ஆதரவை NDP எனப்படும் நியூ டெமோக்ராட்டிக் கட்சி விலக்கிக் கொண்டுள்ளதாக அறிய முடிகிறது. அதாவது ஜஸ்டின் ட்ரூடோவின் காலை வாரிவிட்டுள்ளார் ஜக்மீத் சிங். இதுவரை ஜஸ்டின் ட்ரூடோவை பயன்படுத்தி இந்திய விரோத நகர்வுகளை மேற்கொண்ட அதே ஜக்மீத் சிங்கே இப்போது ட்ரூடோவின் காலை வாரிவிட்டுள்ளார். சப்ளை அண்ட் கான்பிடன்ஸ் ஒப்பந்தத்தின் மூலம் 2022 மார்ச்சில் ட்ரூடோ அரசுக்கு ஆதரவளித்தது NDP. அந்த ஒப்பந்தத்தின் கால அளவு 2025 வரையாக இருந்தது. ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோவின் கொள்கைகள் கார்ப்பரேட்டுகளுக்கு அடிபணிவதாக உள்ளதென்றும் லிபரல்கள் சுயநலவாதிகள் என்றும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அந்த கூட்டணியில் இருந்து விலகி உள்ளது NDP. எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்வதில் ட்ரூடோ அரசு பலவீனமாக உள்ளதென்றும் மக்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப மேம்பட லிபரல்களால் முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது NDP. அந்த விஷயத்தை காணொலி தகவல் மூலமாக அவரது அணிகளுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் ஜக்மீத் சிங். காலிஸ்தான் பயங்கரவாதியின் கொலை தொடர்பாக ட்ரூடோ அரசு இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க காரணம் NDP கட்சியின் அழுத்தம்தான். அதெல்லாம் செய்திருந்தாலும் இப்போது ட்ரூடோவின் காலை வாரி உள்ளது NDP. இதுதான் கர்மா என்பது. தற்போது NDP ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ள நிலையில் கெனடிய அரசு மீண்டும் அழுத்தத்திற்குள்ளாகியுள்ளது. எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவை எதிர்கொள்வதில் ட்ரூடோ அரசு பெரும் தோல்வி அடைந்துள்ளது என்று NDP குற்றம் சாட்டுகிறது. அதனால் இப்போது ட்ரூடோ அரசுக்கு பெரும்பான்மை இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு இறுதியில் கெனடிய நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் NDPயின் இந்த நடவடிக்கை பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ட்ரூடோவிற்கு. தற்போதைய சூழல் ட்ரூடோவின் நாற்காலிக்கே சவாலை ஏற்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 16 ஒட்டாவாவில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் கூட்டணியில் முக்கிய கட்சி வெளியேறியுள்ளது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். NDPயின் நடவடிக்கை ட்ரூடோ அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. பெரும்பான்மை இல்லாமல் அவர் ஒரு பிரதமராக எத்தனை நாட்கள் தொடர முடியும் என்பது ஒரு பெரிய கேள்வியாக உள்ளது. என்னவானாலும் இந்திய விரோதியாக உள்ள ஜஸ்டின் ட்ரூடோவின் வீழ்ச்சி இந்தியாவை பொறுத்தவரை, இந்தியர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். அது மட்டுமல்ல, இப்போது கனடாவில் ஒரு அரசியல் மாற்றம் மிகவும் அவசியமாகும். இந்தியா கனடா இடையேயான உறவு மேம்பட அது உதவிகரமாக அமையும். கனடாவின் முக்கிய எதிர்க்கட்சியாக உள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சிதான். தற்போது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக உள்ள பியரி பொய்லீவர் ஒரு இந்திய ஆதரவு நிலைப்பாடுடையவராவார். இந்தியாவுடனான உறவை மோசமடைய செய்ததற்காக ஜஸ்டின் ட்ரூடோவை வெளிப்படையாக கடுமையாக விமர்சித்துள்ளவர் அவர். எனவே அவர் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. ஜஸ்டின் ட்ரூடோவின் பொருளாதார கொள்கைகள் முற்றிலும் தோல்வி அடைந்துள்ளன என்று அந்நாட்டின் மக்களே கூறத் தொடங்கியுள்ளார்கள். எல்லா துறைகளிலும் பின்னடைவை சந்தித்துள்ளது கனடா. அதோடு விலையேற்றம் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. அவ்வாறு அரசுக்கு எதிரான கருத்து தீவிரமடைந்துள்ள நிலையில் ஆபத்தை புரிந்து கொண்ட சந்தர்ப்பவாதிகளான NDP கட்சியினர் ட்ரூடோவின் காலை வாரிவிட்டுள்ளார்கள். அது ட்ரூடோவின் செயல்பாடுகளுக்கான பலனாகும். அவரோடு சேர்ந்து நின்றவர்களே, யாருக்காக அவர் இந்தியாவை பகைத்துக் கொண்டாரோ அவர்களே ட்ரூடோவின் காலை வாரிவிட்டுள்ளார்கள். திருந்துவாரோ என்னவோ ட்ரூடோ.